வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சோயோஸ்வி நைட்டுக்கு. இந்த வாரம் நம்ம கொஞ்சம் இதுலேயே கருவேப்பிலை போட்டுறோம். இது வந்து முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கணும். அந்த கத்திரிக்காயோட சாப்பிடும்போது இந்த வெங்காயம் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். அதாவது ஒரு ஸ்லைட் திரிப்பு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து முக்கால் பாகத்துக்கு மேலே வதங்கிடுச்சு. இதில் நான் சொன்ன பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்னேன். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு அரைவை. இப்போது கத்திரிக்காய் போட்டுறேன். கடைசியில் தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் விட போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழம் விட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி புடிப்புட்டிச்சோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இது டோட்டலான ஒரு ட்ரையான டிஷ். இது இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதாவது சுருங்கி வரணும். இப்போ இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் மாறும்போது இதில் மசாலா நம்ம சேர்த்துருவோம். சரி, நான் தான் சொன்னேன், அதாவது இந்த வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெங்காயமும் வாயில் தட்டுப்படும். இந்த கத்திரிக்காயோடு அந்த வெங்காயம் சாப்பிடும்போது நான் சொன்ன ஸ்லைட்டு ஸ்வீட்டிஷ்னஸ் தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி திவிக்க வேண்டாம். இந்த சூட்லேயே அழகாக வந்துடும். அது நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், ஒரு குழுக்கரண்டி எண்ணெய், அதுலேயே வந்துடும். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ் நம்ம நெருப்பை கம்மி பண்ணிடுவோம். இந்த கத்திரிக்காய் வேகணும். வெந்து வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் இங்கே மீன் குழம்பு சுண்டி வரும்போது இந்த மீன் நம்ம ஊற வச்சுருக்கோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம் போட்டு அதை பெசரிட்டு என்ன பண்ணுறோம், மீனில் அது குழம்புல தூணா மாதிரி போட்டுடுறோம். 3 நிமிஷத்தில் அது மீன் வெந்துடும். இறக்கும்போது ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை போட்டு இறக்கிடுங்க. அந்த கத்திரிக்காயோட அந்த மீனோட அந்த குழம்பை சாப்பிட்டு பாருங்கள், ஆஹா அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் பன்னீர் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக எலுமிச்சம், இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சா மாதிரி புளிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு அணைச்சிட்றேன். இதில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது எப்படி செஞ்சோம் அப்படி பார்த்துருவோம். ரீகேப் பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றினோம், சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டோம், கத்திரிக்காயை நீட்டாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டோம். அந்த கலர் மாறும்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டோம். தண்ணி ஊற்றலை. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அதை கத்திரிக்காய் நல்லா வெண்ணெய் மாதிரி வதங்கிடுச்சு. இதில் பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சை முள்ளை பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நான் சொன்னேன், நல்லா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். சப்பாத்தி மேலே வச்சு உருட்டி ஒரு கடியும் வந்து கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பாரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி எலுமிச்சம்பழ ரசத்தோட ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த கத்திரிக்காய் பன்னீர் வதக்கலை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த
பச்சை மிளகாய் இடித்து போட்டு வதக்கிடுறோம். தயிரில் வேகுது கோழி. வெந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் யூஸ் பண்ணிடுறோம். இறக்கும்போது இந்த பால் ஆடை நல்லா அடைச்சி ஊற்றிங்கன்னா கோழி வெள்ளை கலர் இருக்கும். இது கோழி வெள்ளை குருமா ஆப்பத்தோட கலக்கலாக இருக்கும். மெத்துன்னு தோசை சுட்டு அது மேலே ஊற்றும்போது ஆகியோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வந்து பொன்முருளாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதையும் வதக்கிறேன். மோஸ்ட்லி காரம் பார்த்திங்கன்னா அதுக்கு மிளகு காரமும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இதில் தக்காளியை பச்சை போட்டுக்கிறேன். பிழிஞ்ச மாதிரி கொடுக்குறேன். இது நல்லா வதக்கிறோம். இதில் மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது கோழி போட்டுறேன். நல்லா வதக்கிறேன். இப்போ உப்பு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் மாதிரி வரும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிண்டிக்கோங்க. For a short commercial break. Welcome back to Jaya TV.
2 டிஷ் பண்ணுவோம். கத்திரிக்காய் பன்னீர் வதக்கல். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டோம். பச்சை மிளகாய் போட்டோம். கத்திரிக்காய் போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். உப்பு போட்டோம். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி பன்னீரை போட்டோம். இறக்கிறதுக்கு அது இறக்கும்போது அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டோம். சூப்பரான கத்திரிக்காய் பன்னீர் வதக்கல். நான் சொன்னேன் சாம்பார் சாதத்தோட கலகலாக இருக்கும், எலுமிச்சம்பழ ரசத்தோட சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி சப்பாத்தியோட மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருட்டிட்டு கடித்து சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். கோழி மிளகு மசாலா. எண்ணெய் ஊற்றணும். சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை பொன்முருளை வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகாய் கீரி போட்டோம். தக்காளி பழத்தை போட்டோம். மஞ்சத்தூளும் தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு சிக்கனை போட்டோம். கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டுட்டோம். 7 நிமிஷம் சிக்கன் வெந்துருச்சு. வெந்த பிறகு 4 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டோம். கொதி வந்த பிறகு எரிஞ்சம் புழிஞ்சு விட்டோம். அருமையான தொக்கு மாதிரி இந்த மிளகு கோழி மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூடு சாதத்தில் போட்டு அந்த தொக்கு போட்டுக்கோங்க. 2 பீஸ் தனியாக வச்சுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சு கிள்ளி சாப்பிட்டிங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வாரம் தங்கள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம்.